ஹாய் வசந்தம் ஃபேமிலி, வெல்கம் டு வசந்தம் டெய்லரிங். நம்ம வசந்தம் டெய்லரிங்கில் இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா ஜாக்கெட், பேபி ஜாக்கெட் பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம இப்போ பேபிக்கு பாவாடை தைச்சி ஏற்கனவே பார்த்துட்டோம். அதுக்கு உடனே நம்ம ஜாக்கெட் தைச்சி படித்து ஆகணும். அதுக்காக இப்போ நான் அதே 4 to 5 வயது குழந்தைகளுக்கான ஒரு பேபி ஜாக்கெட் இப்போ உங்களுக்கு தைச்சி காமிக்க போகிறேன். அதுக்கு நான் 2 மடிப்பு வச்சுட்டு அதை 4 மடித்து 7.5 இன்ச்சு அகலம் எடுத்துருக்கிறேன், 15 இன்ச்சு உயரம் எடுத்துருக்கிறேன். எல்லாம் தையலுக்கெல்லாம் சேர்த்து தான் அவ்வளோ எடுத்துருக்கிறேன். இது கொஞ்சம் லீன் பாடி குழந்தைங்க, நீங்கள் உங்களுக்கு அளவு துணி இருந்ததுன்னா அந்த அளவு வச்சு நீங்கள் எடுத்துடுங்க. இப்போது பாருங்கள், 2 மடிப்பு இருக்குது. அதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இப்போது நம்ம அதை 2ஆக மடித்து வைக்கிறோம். ஏன்னா கை ஒன்று போல் வரும், கழுத்து தனித்தனியாக வரும். அதனால் நாம் இப்போது கழுத்து ஃபஸ்ட்டு வெட்டுவோம். 1.5 இன்ச்சு அகலம் கழுத்துக்கு, 3 இன்ச்சு ஷோல்டர், 4 இன்ச்சு கைக்குழி. இப்போது இதை நம்ம அப்படியே வரைஞ்சி வெட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போது கையை வெட்டிட்டு அப்புறம்தான் நாம் கழுத்து வெட்ட போகிறோம். ஏன்னா கழுத்து பின் கழுத்து வேறு மாதிரி வரும், முன் கழுத்து நான் டிசைன் வச்சுருக்கிறேன். அதனால் நம்ம முன் கழுத்து பின் கழுத்து தனித்தனியாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் 4 இன்ச்சு உயரம் எடுத்துருக்கிறேன். இப்போது நான் ஸ்டெப்பு கழுத்து வைக்க போகிறேன். அதனால் 1 இன்ச்சு உயரத்தில் அகலமும் 1 இன்ச்சு உயரமும் எடுத்து ஒரு ஸ்டெப்பு போட்டுட்டு அப்புறம் நாம் போட்ட அந்த 1.5 இன்ச்சு கணக்கில் பேலன்ஸை வரைஞ்சிட்டு இப்படி ஸ்டெப்பு மாதிரி வெட்டி எடுத்துக்கணும். ஸ்டெப்பாக வெட்டியிருக்கேன். ஏன்னா 4 இன்ச்சு உயரம் வச்சுருக்கேனாலே நமக்கு இது கழுத்து கூடுதல் தான். ஏன்னா குழந்தைங்களுக்கு 3 இன்ச்சு தான் வரணும். ஏன்னா இந்த கழுத்துக்கு இடையில் நான் இன்னொரு டிசைன் வைக்க போகிறேன். அதனால் இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பின் கழுத்து வேறு மாடல், அது ரவுண்டாகவே கட் பண்ண போகிறேன். அது அதே 1.5 இன்ச்சு அகலம் 3 இன்ச்சு உயரம் போட்டு அதை ரவுண்டாக நம்ம வரைச்சி வெட்டிக்கலாம். தனித்தனியாக நம்ம கழுத்து முன்பக்கம் பின்பக்கம் தனித்தனியாக வெட்டி எடுக்கணும். இனி நாம் கை வெட்டிக்கலாம். நான் கொஞ்சம் நீளமான கை போட போகிறேன். முட்டு அளவு நீளமான ஒரு கை போட போகிறேன். அதுக்கு 9 இன்ச்சு நீளம் வரணும். அதுக்கு 1 இன்ச்சு தையலுக்கு சேர்த்து 10 இன்ச்சாக போட்டிருக்கிறேன். அப்புறம் கை சுற்றளவு 5 இன்ச்சு போட்டிருக்கிறேன். இதுக்கு 2 இன்ச்சு வளைச்சி வெட்டி எடுத்துக்கணும். வரைச்சி நாம் அதை வெட்டி எடுத்துக்கணும். இவ்வளோ தான் கட்டிங். இனி நாம் தையலுக்கு போகலாம். இந்த ப்ளவுஸில் டிசைன் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நம்ம இஷ்டப்படி. நான் அந்த பட்டுலேருந்து அடியில் உள்ள பட்டு பாவாடையில் உள்ள மீதி அந்த பார்டர்லேருந்து கொஞ்சம் வச்சுருக்கிறேன். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாடல் பிடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் வச்சுடுங்க. ஃபஸ்ட்டு துணியில் வச்சு தைச்சிட்டு அப்புறம் லைனிங் கிளாத்தை வச்சு அந்த கழுத்தை கரெக்டாக அடிச்சுட்டு நாம் மறைச்சி எடுக்கணும். ஏதாவது ஒரு துணியில் கழுத்து வெட்டினா போதும். 2வது தைச்சிட்டு அப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒவ்வொரு முக்கிலையுமே அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கிடணும். அந்த முக்கில் கட் பண்ணி விடலைன்னா துணி இழுத்துட்ருக்கோம், கரெக்டாக அந்த பாயிண்ட் கிடைக்காது. அதில் கட் பண்ணி விட்டுட்டு மறைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மறைச்சி எடுத்தாச்சு. இனி இந்த கழுத்து கொஞ்சம் உயரம் கூடுதல். 4 வயசு குழந்தைங்களுக்கு இது ரொம்ப உயரம் கூடுதல் தான். அதனால் அந்த இடத்துல ஒரு பார்டர் வச்சு நான் தைக்க போகிறேன். அது நான் ஒரு பார்டர் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதில் லைனிங் கிளாத்து கொடுத்து தைச்சி அதை மறைச்சி எடுத்துகிட்டு இதில் வச்சு தைக்கணும். ரொம்ப ஈஸி தான்.
பார்த்தீங்களா? இப்படி வச்சு தைக்கும்போது கழுத்து கழுத்து மாதிரி இருக்கும். உள்ள டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கும். அந்த மாதிரி வச்சு தைக்கணும். இனி பின் பக்கம் உள்ள துணிக்கு வந்து லைனிங் கிளாத் கொடுத்து அதே போல் கழுத்தில் அடிச்சுட்டு அப்படி நம்ம சின்னதாக கட் பண்ணி விட்டுட்டு அதை மறைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் கழுத்து அடித்த பிறகு இந்த லைனிங் கிளாத்தில் பதிச்சு அடிக்கிறேன். பதிச்சு அடிக்காமல் கூட நம்ம சின்ன அடி போடலாம். இருந்தாலும் கொஞ்சம் பழகிறவங்களுக்கு இந்த பதிச்சு அடி இருந்ததுன்னா மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்புறம் நம்ம திருப்பி எடுக்கும்போது ரொம்ப அழகாக அந்த கழுத்து நல்ல அழகாக வரும். மறைச்சி எடுத்த பிறகும் நாம் ஒரு சின்ன பதிச்சு அடிச்சிடணும். சின்ன லைட்டாக அந்த கழுத்துக்கு ஓரத்தில் வச்சு அடித்து எடுத்துடணும். இப்போது நமக்கு கழுத்து தைச்சிட்டோம். இனி நாம் வந்து இந்த லைனிங் கிளாத்தோட இந்த மேலே இருக்கக்கூடிய மெயின் கிளாத்தை வந்து பதிச்சு அடிக்கணும். பேக்கில் உள்ள துணியை நம்ம ஓப்பனுக்காக மடிச்சுட்டு கரெக்டாக கழுத்தில் இருந்து சென்டரில் கரெக்டாக ரெண்டாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது அந்த முன்பக்கம் உள்ள துணியும் பின்பக்கம் உள்ள துணியும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நான் ஜாயின் பண்ண உங்களுக்கு தெரியும். முதல்ல வந்து நல்ல பக்கம் ரெண்டும் மேலே இருக்கிற மாதிரி தைப்பேன். தைச்சிட்டு ஒட்டை வெட்டிட்டு திரும்ப மறைச்சி தைக்கும்போது தும்பு எதுவுமே வெளியே தெரியாது. அழகாக நம்ம மறைச்சி தைச்சிடலாம். இப்போ தைச்சாச்சு. இப்போ ஓப்பன் வைக்கிறேன். ஓப்பனுக்கு வந்து ஒரு பக்கம் வெளிப்பக்கம் இருந்து உள்ளே மடக்கணும், அது சின்ன துண்டு. ஒரு பக்கம் உள்பக்கம் இருந்து வெளியே மடக்கணும், அது கொஞ்சம் பெரிய துண்டு. இப்போது நான் வந்து இது லைனிங் கிளாத்லேயே உள்ளே மடிக்கக்கூடிய துண்டு சின்னதாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதே நேரத்தில் வெளியே மடக்கக்கூடிய துண்டு பார்த்தா தெரியுங்கிறதுக்காக அந்த பட்டு துணியிலேயே கொஞ்சம் அகலமாக வெட்டி அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். இப்போது ஒரு துண்டு இது வெளியே மடக்கக்கூடியது. அப்படி அந்த மாதிரி வெளியே மடக்கும்போது கொஞ்சம் நம்ம நீட்டி விட்டு மடக்குவோம். அதனால நமக்கு அந்த இடத்துல ஹூக் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். இனி நான் வந்து கை தைக்க போகிறேன். கையில் நான் கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டிசைன் வைக்க போகிறேன். அதாவது எப்போவும் நம்ம விளிம்பில் கை எண்டில் தான் நம்ம இந்த மாதிரி பார்டர் வைப்போம். நான் அதை நம்ம குழந்தைங்களுக்கு பார்க்க க்யூட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த கையோட சென்டரில் அதே முன்னால் நம்ம அந்த ப்ளவுஸுக்கு வச்ச அதே பார்டரை வந்து அழகாக மடித்து ஒரு டிசைன் வருது அதில் சென்டரில், அப்படி சென்டரில் வைக்கிறேன். அந்த மாதிரி ரெண்டு கைக்கும் வச்சு தைச்சிடணும். டிசைன் வச்சு முடிச்சாச்சு. இனி லைனிங் கிளாத் எடுத்து மேலே வச்சு தைச்சி மறைச்சி எடுத்துடணும். உள்பக்கமாக கொண்டு வந்துடணும். அப்போ இதில் எண்டில் எந்த ஒரு தையலும் கிடையாது. இந்த லைனிங் கிளாத்தை மட்டும் வச்சு நம்ம தைச்சி மறைச்சி எடுக்கிறது தான். ரெண்டு கையிலையுமே அந்த மாதிரி நம்ம தைச்சி மறைச்சி எடுத்துடணும்.
இனி நான் கை ஜாயின் பண்ண போகிறேன். இங்கே வந்து இந்த கட் பண்ணியிருக்கக்கூடியது கரெக்டாக இருந்ததுன்னா எண்ட்லேருந்தே தைக்கலாம், இல்லது நீங்கள் சென்டர்லேருந்து தைக்க ஆரம்பிக்கணும். அப்போது 2 சைடும் ஈக்குவலாக வரும். அந்த மாதிரி கட் பண்ணி நம்ம தைச்சிடலாம். 2 கையும் ஜாயின் பண்ணிடலாம். பொதுவாக நூல் பிரியக்கூடிய எந்த ஒரு கிளாத்தாக இருந்தாலும் தைக்கும் போதே நல்லா மடக்கி அடிச்சிடணும். இப்போ நான் வந்து சைடில் தைக்க போகிறேன். அதாவது ப்ளவுஸோட அடிப்பாகத்தில் 2 சைடும் அந்த இடுப்பு பக்கத்தில் ஒரு கேப் விடணும், ஒரு இடைவெளி விடணும். அப்போது அந்த அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் அந்த நம்ம எவ்வளோ உயரம் நமக்கு வந்து கேப் விடணுமோ அந்த இருந்து மடித்து அடிச்சுக்கணும். நான் இப்போது ஒரு சைட்லேருந்து அடித்து அடிப்பாகத்தையும் மடக்கி அடிச்சுட்டு அந்த மாதிரி அடிக்கிறேன். பாருங்கள், அதிலே தைக்கும் போதே நம்ம அப்படி மடித்து இந்த பக்கமும் 2 பக்கமும் அடிச்சிடலாம். இது ப்ளவுஸோட அடிப்பகுதி. இப்போது அதே போல் அந்த பேக் சைடையும் அதே போல் நம்ம மடித்து அடிச்சிடலாம். எல்லா பக்கமும் மடக்கி அடித்த பிறகு அப்படி கையில் இருந்தே ஜாயின் பண்ணி கொண்டு வந்துடலாம். கையில் இருந்தே 2 சைடையும் ஜாயின் பண்ணி நம்ம எது வரைக்கும் கேப் விடணுமோ அதில் கொண்டு கரெக்டாக வளைச்சி அடித்து முடிக்கணும். பாருங்கள், இப்போ தைச்சி முடித்தாச்சு. ப்ளவுஸ், அழகான ப்ளவுஸ் நமக்கு ரெடி ஆகிட்டு. ப்ளவுஸை இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்துறதுக்காக பார்த்தீங்களா, அந்த மடித்து அடித்த இடத்துல அடிப்பகுதியிலையும் ஒரு அடி போட்டணும், சுற்றி அடிச்சிடணும். கழுத்து பகுதியை அழகுபடுத்துறதுக்காக நான் வந்து அழகான லேஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். என்னடா சென்டரில் ஒரு டிசைன் போட்டிருந்தேன்னு இதை காணலேன்னு நினைக்கிறீங்க. அது பிள்ளைங்களுக்கு பிடிக்கலை, அதனால் நான் அதை எடுத்துட்டேன். அதுக்கு பதில் அந்த டிசைன்லேயே ஒரு அழகான க்யூட்டான ஒரு பெல்ட் தைச்சிருக்கேன். பாருங்கள், இடுப்பில் 2 சைடும் அது உள்ளே நுழைக்கிறதுக்கு ஒரு சின்ன பெல்ட் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம நுழைச்சி பின்பக்கம் கட்டுற மாதிரி அழகான ஒரு குஞ்சம் போட்டு நல்ல ஒரு பெல்ட்டு போட்டிருக்கேன். இந்த பூ நான் வாங்கி வச்சது. இது போல் நீங்களும் உங்கள் குட்டீஸுக்கு அழகான ப்ளவுஸ் தைச்சி பாருங்கள். இந்த ஜாக்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.